ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கனை வச்சு எப்படி டெவல் செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்ப்போம். சிம்பிள் மெத்தடில் நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பரான டெவல் செய்யலாம் நம்மளோட வீட்டிலையே. அதுக்கு என்னென்ன வேணும், நம்ம எப்படி அது செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த ஃபுல் வீடியோவிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய வேணும்னு சொன்னால், சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவில் வேண்டிட்டு நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆகையும் குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. டெவல் எப்போவுமே குட்டியாக செஞ்சால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதில் எல்லாமே ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் முதல்ல கழுவிட்டு கட் பண்ணால் அதுக்கு பிறகு நீங்கள் கழுவக்கூடாது சிக்கனை. இப்போ நான் ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போ நம்ம முதல்ல என்ன சேர்க்க வேணும்னு சொன்னால், முதல்ல உப்பு சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம். அதோடவே 1 டீஸ்பூன் அளவில் லெமன் ஜூஸ் அதோடு சேர்த்து விடுவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா எல்லாத்துலேயும் படக்கூடியது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்துலேயுமே படக்கூடியது போல் நீங்கள் நல்லா இந்த கலவையை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட் பண்ண விடுவோம். டெவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ அளவில் வேண்டி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடவே இஞ்சி ஒரு துண்டையும் துருவி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து உள்ளியும் ஒரு 7 பல் பூண்டு உள்ளி தேய்ச்சிட்டு வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சோஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவில் இருக்குது. நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு சின்ன சீரகம், கடுகு, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பொரிச்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்முறை அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபேனை வச்சுருவோம். வச்சுட்டு ஃபேன் நல்லா சூடாகட்டும். ஃபேன் சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கொள்வோம். ஆயில் சேர்த்தாச்சு. இது ஓரளவாக சூடு ஆகட்டும். எண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு தான் நம்ம எப்போவுமே எண்ணெய் பொரிக்க போகிறோமோ அதை பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ நம்ம சிக்கன் நல்லாவே ஊறிட்டு இது 1/2 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நம்ம எண்ணெய் சூடாகின பிறகு இதை ஒன்றா போட்டு நம்ம வடிவாக ஸ்பைசியாக பொரிச்சு எடுத்துடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் நம்ம சிக்கன் துண்டுகளை அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லா துண்டுகளையுமே இதோட சேர்த்துட்டோம். இந்த ஃபேனில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. இப்போ நான் மற்ற பக்கமாக திருப்பி விட்டுருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கொள்வோம். ஓகே, இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சிட்டு 2 பக்கமுமே. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கொள்ளுவோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே வந்துட்டுன்னு சொன்னாவே இது நல்லா ஸ்பைசியாக நமக்கு பொரிஞ்சிட்டு அப்படின்றது அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ டிஷ்ஷில் மாற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அதே ஃபேன்லேயே நம்ம அந்த மீதியாக இருக்கிற எண்ணெயை வச்சுக்கொண்டு மிச்சமாக நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை இதோட சேர்த்துக்கொள்வோம். இந்த கலவை வெங்காயம், தக்காளி பழம், நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதோடு தான் இப்போ சேர்க்க போகிறோம். முதல்ல
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடு வரட்டும். சூடாயிட்டுது. சூடாயின பிறகு இப்போ முதல்ல கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்ளுங்க. கடுகு சேர்த்தோடனே கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த இந்த பச்சை மிளகாய் ரெண்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதோடையே நீங்கள் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. மிளகாயோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நம்ம ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதோடையே நம்ம பூண்டு வந்து துருவி வச்சுருந்தோம், அதையும் வந்து இதோட நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வதக்கும்போது அதை உணர்ந்து கொள்ளுவீங்க. இது நல்லாவே வந்து வதங்கட்டும். அதில் பச்சை வாசனை போகட்டும். இதோடவே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். இது குயிக்காக வதங்க வேணும் அப்படின்னு சொன்னால் இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்த்துட்டோம். நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் குயிக்காக அது வந்து வதங்கிடும். அதுக்காக வேண்டி நம்ம வெங்காயத்தோட உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இதோட சில சேர்மானங்கள் சேர்க்க வேண்டி இருக்குது. அதுக்கு நமக்கு முதல்ல இந்த வெங்காயம் வந்து வதங்க வேணும். நீங்கள் இதோட கறிமிளகாவும் சேர்த்து கொள்ளலாம். நான் சேர்க்கல. நீங்கள் விரும்புனா இதோட கறிமிளகாயும் சேர்த்து வதக்கினீங்கன்னு சொன்னால் சரி. வேறு எதுக்குமே இல்லை. இதோட நீங்கள் கறிமிளகாயை அழகாக கட் பண்ணி போட்டு இதோட போட்டு வதக்கி எடுத்து கொள்ளுங்க. இதோடைய நீங்கள் ஒரு தக்காளி பழம் நான் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நீங்கள் வதக்கி கொள்ளுங்க. நம்ம சோஸும் போடுறபடியால் நான் வந்து ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோஸும் சேர்க்க வேணும் தானே, அதுக்காக தக்காளி பழம் இதோட சேர்ந்து நல்லா அவிஞ்ச பிறகு நல்லா மேஷ் பண்ணி எடுப்போம். இதோடு நம்ம ஒரு பிஞ்சளவுக்கு பெப்பர் போட்டுருவோம். அதோடவே நம்ம எடுத்து வச்சிருந்த சோஸையும் வந்து ஊற்றிடுவோம். சேர்த்துட்டு இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு வந்து உரைப்பு அளவுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு உரைப்பு வந்து கூடுதலாக தேவையில்லை. அதால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உரைப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டீஸ்பூனை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நமக்கு கலவை எல்லாமே ரெடி ஆகிட்டு இதோட இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த சிக்கனையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இந்த கலவை எல்லாத்துலேயுமே படக்கூடியது போல் நல்லா கலந்து விடுவோம். நமக்கு
இந்த சிக்கன் டெவல் சூப்பராக கிடைச்சிட்டு என்னென்னு சொன்னால் நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த சிக்கன் டெவலை சூப்பராக செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தட். நீங்கள் வீட்டில் ஒரு தர வசதி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டோட வாசம் வீடே ஃபுல்லாகவே மணக்குது, அவ்வளோ மணமாக இருக்குது. இது சுவையும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஒரு வாட்டி உங்களோட வீட்டை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.